அண்மை செய்தி. திமுக தேமுதிக இடையே ஏற்பட்டுள்ள கூட்டணி குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். கூட்டணி அமைப்பது என்பது அந்தந்த கட்சித் தலைவர்களின் விருப்பம் என்று திமுக தேமுதிக இடையே ஏற்பட்டுள்ள கூட்டணி குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூட்டணி அமைப்பது என்பது அந்தந்த கட்சித் தலைவர்களின் விருப்பம் என்று திமுக தேமுதிக இடையே ஏற்பட்டுள்ள கூட்டணி குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். திமுக தேமுதிக இடையே ஏற்பட்டுள்ள கூட்டணி குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். கூட்டணி அமைப்பது என்பது அந்தந்த கட்சித் தலைவர்களின் விருப்பம் என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வு முடிந்து வெளியே செல்லும் பொழுது செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் எதிர்பார்க்கப்பட்டது. நிலையில் அவரிடம் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதாவது இன்று காலை தேமுதிக திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து குறித்தான ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. செய்தியாளர் சந்திப்பிற்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்தந்த கட்சித் தலைவருடைய விருப்பம் என ஒற்றை வரியில் பதிலளித்து சென்றிருக்கிறார். குறிப்பாக தேமுதிக எந்த கூட்டணியில் இணையும் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை என்பது இந்த தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியதிலிருந்தே இருந்தது. பிரேமலதா விஜயகாந்த் எந்த கட்சியுடனான தலைமையில் கூட்டணியை அமைப்பார் என்கின்ற கேள்வி வந்த நிலையில் இன்று காலை திமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்தார். அதன் பிறகு பிஜேபி சார்பில் அவர் ஒரு கருத்தையும் பதிவு செய்திருந்தார்கள். இந்த தேமுதிகவினுடைய தற்போதைய முடிவு என்பது கேப்டனுடைய ஆன்மா கூட மன்னிக்காது என்கின்ற வகையில் தமிழக பாஜக சார்பில் எக்ஸல பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவை நிகழ்வு முடிந்து வெளியே செல்லும்போது அவரிடம் தேமுதிக திமுக தலைமையிலான கூட்டணியை அமைத்து விட்டது என்கின்ற ஒரு கேள்வி செய்தியாளரிடம் சார்பில் இருந்து கேட்கப்பட்டது. அப்போது அந்தந்த கட்சி தலைவர்களுடைய விருப்பம் என ஒற்றை வரியில் பதிலளித்து சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுக தேமுதிக இடையே ஏற்பட்டுள்ள கூட்டணி குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். கூட்டணி அமைப்பது என்பது அந்தந்த கட்சித் தலைவர்களின் விருப்பம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை பகிரவிருக்கிறார் பாண்டியராஜன். தொடர்ந்து விவரங்களை பகிரலாம். தேமுதிக திமுக தலைமையிலான கூட்டணியை உறுதி செய்தது தொடர்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு ஒற்றை வரியில் பதில் சென்றிருக்கிறார். அந்தந்த கட்சி தலைவருடைய விருப்பம், அதாவது கூட்டணி வைப்பது என்பது அந்தந்த கட்சி தலைவருடைய விருப்பம் என்கின்ற ஒரு பதிலை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை செல்கிறார். இந்த காலை சட்டப்பேரவைக்கு அவர் வரும்பொழுது இந்த தேமுதிக திமுக இடையான கூட்டணியை பற்றிய கேள்வி என்பது முன்வைக்கப்பட்டது. பிறகு இந்த நிகழ்வு முடிந்த பிறகு சட்டப்பேரவை நிகழ்வு முடிந்த பிறகு நான் தெளிவாக பேசுகிறேன் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி சென்றிருந்தார். அதன் பிறகு சட்டப்பேரவை நிகழ்வு முடிந்து வரும்பொழுது செய்தியாளர்கள் அவரிடம் இந்த கேள்வியை முன்வைத்தார்கள். திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக சேர்ந்திருக்கிறது, இதை பற்றி உங்கள் கருத்து என்கின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த பதிலளித்திருக்கிறார். அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களின் விருப்பம் தான் கூட்டணி வைப்பது என்கின்ற வகையில் அவருடைய பதில் என்பது இருந்திருக்கிறது. குறிப்பாக தேமுதிக திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறுமா அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி இடம்பெறுமா என்கின்ற பேச்சுவார்த்தை என்பது கடந்த ஒரு மாதங்களாக போய்கொண்டிருந்தது. தை பிறந்தால் ஒளிபெருக்க என்கின்ற வகையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் எந்த கூட்டணியில் சேரப்போகிறோம் என்பது விரைவில் அறிவிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்று காலை திமுக கூட்டணியில் அண்ணா அறிவாலயத்தில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். பலம் நிலவி பாலில் விழுந்தது 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்கின்ற வகையில் அவருடைய செய்தியாளர் சந்திப்பிலும் அவர் தெரிவித்திருந்தார். தேன் கலந்த பாலில் தேமுதிக கலந்திருப்பதை தேன் கலந்த பாலில் பலம் விழுந்து விட்டது என்கிற வகையில் அவருடைய செய்தியாளர் சந்திப்பும் இருந்தது. அதன் பிறகுதான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் இந்த கேள்வி என்பது கேட்கப்பட்டது. தேமுதிக திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சென்று விட்டார்கள். அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.